ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வரும் காட்சி எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்றதையும், அந்த ஒரு சீன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கேப்டன் சாரோட மனைவியான பிரேமலதா அவங்க தி கோட் திரைப்படத்தில் கேப்டன் சார் வரும் காட்சி வந்து பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தில் எட்டிருக்கு. விரைவில் நிறைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தி கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து கொண்டு வர போறாங்க. இதனால படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. அது மட்டும் இது குறித்து ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது அதற்கான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. என்ன அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு, எந்த மாதிரி தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது ரீசெண்டா இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் கல்பாத்தி அவங்க தி கோட் திரைப்படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சியை பார்க்கறதுக்காக துபாய் வந்து போயிருந்தாங்க. ஒர்க்கெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தி கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் 2 நிமிடங்கள் வரும் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காம். இந்த ஒரு காட்சி கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காட்சியும் கேரக்டரும் தி கோட் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனா கேப்டன் சார் இல்லைனா கண்டிப்பாக தி கோட் திரைப்படமே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கேப்டன் சார் வரும் காட்சியில இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் பிரேமலதா அவங்க வந்து காட்டியிருக்காங்களாம். பார்த்த உடனே பிரேமலதா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாங்களாம். அந்த அளவுக்கு கேப்டன் சாரை ஒரிஜினல் வந்து காட்டியிருக்காங்களாம். தி கோட் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு படம் பேசப்படும் அப்படின்றதையும், குறிப்பாக கேப்டன்ஸோட காட்சிகள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தளபதி விஜய் படம் அப்படின்னால மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து இருக்கும். இந்த ஒரு நிலையில தற்பொழுது கேப்டன் சாரை இந்த ஒரு திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருப்பதாகவும் கேப்டன் போலவே ஒரிஜினலாவே வந்து கொண்டு வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, தி கோட் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் 2 நிமிடம் வரும் காட்சி வந்து அமைஞ்சிருக்கான். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தி கோட் திரைப்படத்தில் கேப்டன் சாரை பார்க்க நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.